அட்டென்ஷன். எஸ் சார். அட்டென்ஷன். சார். நான் யாரு? அம்பி, அறுசுவை அம்பி. தி கிங் ஆஃப் டேஸ்ட். உங்களுக்கு முன்னாடி மத்தவெல்லாம் வேஸ்ட். வாசிச்சது போதும். நான் கார்ப்பரேட் கம்பெனிலையும் கால் சென்டர்லயும் குக்கா வேலை பார்த்தவன்டா. நான் மட்டும் நினைச்சிருந்தா கால் மேல கால் போட்டுட்டு கரன்சியை செக்ல வாங்கிட்டு டாக்ஸ் கட்டிட்டு போயிருப்பேன்டா. எதுக்காக இந்த மாதிரி கல்யாண வீட்டுல குக்கா வேலை பார்த்துண்டு வெளியே செப்பரேட்டா ஒரு மெஸ் வச்சு நடத்துட்டு இருக்கேன். ஏழப்பாள ஜனங்கள்லாம் சமபந்தி போஜனம் சாப்பிடணும்ன்ற நல்ல இடத்துல தான்டா. இந்த அம்பிக்கு சமையல் கலையில ஒரு பெரிய வரலாறே இருக்குடா. போர் அடிக்குது முதலாளி. இதே வரலாறு 1000 தடவை சொல்லிட்டீங்க. நீயா? அப்ப பாக்குறப்ப இல்ல, இப்ப பாக்குறப்ப நிக்கிற. எப்ப வந்த? நீங்க கால் சென்டர்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்களா, அப்பவே வந்துட்டேன். கால் சென்டர்னு சேர்த்து சொல்லு. வர வர உனக்கு ஓவரா போச்சு பேச்சு. நேரா போய் பால் அடுப்புல ஏத்து. சாங்கியப்படி நான் தான் வந்து அடுப்பை பத்த வைக்கணும். ஓகே, சேவிச்சுக்கோங்க. ஓம் பாலாய நமக, அக்னியாய நமக, மில்காய நமக. ஒத்திக்கோங்க. அந்த ஒத்திக்கோங்க இல்ல, கண்ணுல ஒத்திக்கிறது. கிட்டல வாங்க அபிஷ்டங்களா. வெகுளியா இருக்கீங்களேடா. சமையல் ஆரம்பமாகட்டும். அடுப்புக்குள்ள என்ன பண்ணேள்? விறகு ஈரமா இருந்தது. பட்டன்னு பத்திக்கிட்டுமேன்னு கொஞ்சம் ஆயில் விட்டேளா? 5 லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் விட்டேளா? விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேளா? கறி போனது நானு, கண்ணீர் விடுறது நீயா? முதலாளி, யாரது? இட்லி வைக்க துணி வேணும். நானே இங்க அவிஞ்சு போய் நின்று இருக்கேன். உனக்கு இட்லி அவிக்க துணி இல்லையா? இந்த வச்சுக்கோ. உப்ப நன்னா தேடுகோ. ஐயோ, எல்லா ஜாமானும் இருக்கிறது. உப்ப காணமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதலாளி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? பாட்டி வடை சுட்ட கதையில காக்கா வடை தூக்கிட்டு போச்சே, அது வந்து உளுந்து வடையா பருப்பு வடையா? ஓட்ட வடை. நேக்கி பதுவா முக்கியம். நானே சால்ட்டா காணுமேன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். நீ நான் அசால்ட்டா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என்ன என்ன சால்ட் இருக்கே முதலாளி? லிஸ்ட்ல இருக்குடா, ஸ்டோர் ரூம்ல இல்லையே. ஐயோ, இப்பவே மிட்நைட் தாண்டி விடுதே. காலையில 6 மணிக்கெல்லாம் கொட்டிக்கிறதுக்கு வந்துருவாருங்களே. சால்ட் இல்லாம நான் எப்படிடா சமாளிப்பேன்? நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி. கடை மூடி இருந்தாலும் கடைக்கு வெளியில உப்பு மூட்டை வச்சிருப்பாங்க. அலக்க தூக்கிட்டு வந்துருவோம். திருட சொல்றியா? யூ மீன் theft? theft இல்ல முதலாளி, ஷிஃப்ட். அப்படினா அப்படியே மெதுவா தூக்கிட்டு வந்துடலாம். காலையில அண்ணாச்சிக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி போட்டு கொடுத்துடலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. வா போலாம். முதலாளி, நான் வரல. ஏன்? பருப்பு ஊற வைக்கணும், அதிர்ஷ்டத்துக்கு ஆட்டணும், தயிருக்கு வர ஊத்தணும், இன்னும் என்னென்னமோ. ராஜா, கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலே மிஞ்சிட்டப்பா, மிஞ்சிட்ட. நானே போறேன். பார்த்து. ஏண்ட தளபதிடா இவேண்ட தளபதி. ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா. இந்த தெருதான சொன்னா தோ இருக்கிறதே அண்ணாச்சி கடை. சொன்ன மாதிரியே உப்பை வெளியே வச்சிருக்காளே. உப்பேதான். இந்த நாய் தொல்லை வேற. அப்பா ஈஸ்வரா. போனா. ஹலோ ஹலோ. ஏய், அறிவு கேட்டவனே. யாரா அது? இல்ல முதலாளி, அது வந்து உங்கள. ஆமா, உப்பு மூட்டையில எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுடா. ஆனா உடம்பெல்லாம் படபடன்னு வர்றது, வேர்த்து கொட்டுறது, நாக்கெல்லாம் வரல்றதுடா. ஏன் பயந்துட்டீங்களா? இருக்காதா பின்ன. இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் தர தர டைப் அடிக்கிறதுடா. ஒரே தண்ணி தாகமா எடுக்கிறதுடா. சரி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. இந்த கடை பக்கத்துல 3வது நம்பர் வீடு இருக்கும். அங்க தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஓபன் தி டோர். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு என்ன வேணும்? தாகமா இருக்கிறது மாமா. செத்த ஜலம் இருந்தா கொடுங்களேன். ஏன்னா இந்த ராத்திரி எங்க போயிட்டு வந்த? உப்பு எடுக்கலான்னு வந்தேன். உப்பா? அதோ. ஏன்னா உப்பு எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? பக்கத்து கடை க்ளோஸ் ஆயிருந்துச்சு. வெளியே உப்பு இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கடி இருந்து உப்பு தேடி வந்து எங்கட்டியே தண்ணி கேக்குறேன். மாப்பிள எல்லாம் ஓடியாப்பா. அட ஈஸ்வரா, என் அசிஸ்டன்ட் தான் ரிங்க குடுக்குறான். இப்ப உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியே வர போறது. நானே கேக்குறேன் பாருங்கோ. சொல்றா ராஜா. நாம வாங்குற உப்பு கிடைச்சிருச்சு. இங்கதான் இருக்கு. அண்ணாச்சி கடையில நீங்க திருண்ண உப்பு அங்கே வச்சுட்டு வந்துருங்க. அண்ணாச்சி மூஞ்சில அனல் தெரிக்கிறதே. அப்படி அம்பி என்ன சொன்னா அதுல? ஸ்பீக்கர் போனை போட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறேன். போதுமா? அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். சொல்றேன் அம்பி, அப்படியே ரிப்பீட் பண்ணு. அண்ணாச்சி கடையில உப்பு திருநீங்களே, அந்த திருண்ண மூட்டைய அங்கே வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா திருட தப்பு இல்ல. திருடுறதுனே சொல்றானே. இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. கம் ஆன், ஸ்டார்ட். அம்மா
ஐயோ ஆ, பட்டையை கிளப்புறதுங்கிறது இதுதானடா. யாரோ கூப்பிடுறாளே, இவன்தான். என்ன முதலாளி சத்தம்? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. டேய் அம்பி, ஆ. வத்த குழம்பு கசக்கறதே. வத்த குழம்பு கசக்குதா? இது என்ன? லட்டு. ஆமா, இதை எடுத்து இப்படி போட்டு பெசஞ்சிட்டேன்னு வைங்க, இனிமே வத்த குழம்பு கசக்கவே கசக்காது. லெஃப்ட்ல விடுங்கோ, ரைட்ல விடுங்கோ. அம்பி இங்க வாயா. என்ன காணோம்? இல்லையா சமையல் பீட்ரூட் பொரியல பண்ணிருக்கிறேன். எடுத்தா கை சவக்கணும், வெச்சா வாய் சவக்கணும். அதான் போய் பீட்ரூட் வச்சா வாய் ஆமா, சவக்கணும். எடுத்து கொஞ்சம் பீட்ரூட்டை வாயில வச்சுக்கோ. வச்சிட்டியா? இப்ப சவக்கிறது பாரு. யோ அம்பியாயன், ஆ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப இன்சல்ட் பண்றேன். நீங்க மட்டும் என்ன இன்சல்ட் பண்ணலையா? நான் சமயக்கட்டுல சமைச்சுட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே கடுவம் போற மாதிரி வந்து ஏன் நிக்கிறேள்? உப்பு மிளகு கடுகெல்லாம் திருடிட வேண்டியதான். திருடுவனா? நான் திருடுவனா? அப்படி ஒரு பொழப்பு இந்த அம்பிக்கு தேவையில்லடா. முதலாளி ஆ? ஆ, என்னடா? இல்ல நீங்க கொடுத்து விட்ட இந்த உப்பு மிளகா புளி எல்லாம் பாதி விலைக்கு தான் அண்ணாச்சி வாங்கினாரு. அப்புறம் 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 ஐயோ. இந்த அரிசி கொடுத்து விட்டீங்களே, அது ரேஷன் கடை அரிசியாம், அங்க விக்காதான், வேண்டான்ட்டாரு. ஐயோ, நான் சொன்ன அப்புறம் இந்த அப்புறம் இல்லடா. அப்புறம் நான் மறந்துடுவேன். அவனை ஏன்டா பேச விடாம தட்டுக்கிற? நீ பேச ராஜா. ஆ, அந்த கடலை எண்ணெய் உடையாப்பளம் சுட்டுதான், வேண்டான்ட்டாரு. கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கேன், என்ன பண்ண சொன்னாலே? என்ன பண்றதா? அந்த எண்ணெயை போய் முதல்ல எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வந்து மொத்தமா என் தலையில ஊத்தி என்ன கொளுத்தி புடு. அவன் என்ன கொடுத்துரு? நாங்க கொடுத்துறோம். ஐயோ! முதலாளி என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குறீங்க? சொம்பு நசுங்கிடுத்துடா. முதலாளி இத பாத்தியா? நாலா பக்கமும் நசுக்கிட்டாடா. அப்பா, உள்காய வலி தாங்க முடியலையே. இது ஹாட் வாட்டர் தானே? ஆமா. எடுத்து உள்ள விடா, ஒரு சொம்பு ஜலத்தை ஊத்திட்டு வர்றேன். உருகுதே மருகுதே ஒரே பார்வை பார்த்தேன். அடடா, என்ன சின்ன பையனா இருந்தாலும் நன்னா போட்டிருக்கான். போயிடுச்சே போயிடுச்சே உடம்பு வலி போயிடுச்சே போயிடு. ஐயோ, யாரோ என்ன போட்டோ எடுத்துட்டா. யாரது? நீதான் எடுத்தியா? இதோ வரேன்டி. இந்த அம்பிக்கிட்டே எப்படி போறது? தள்ளிக்கோங்கோ, தள்ளிக்கோங்கோ, சின்ன தள்ளிக்கோங்கோ. எஸ். என்ன நியூடா போட்டோ எடுத்தியோன்னோ? என்ன சொல்ற? நான் பப்பி சேமா குளிச்சுட்டு இருக்கச்சே நீ போட்டோ எடுத்துட்ட. இவன் குளிக்கிறத நம்ம போட்டோ எடுத்துட்டோம்னு இவனா நினைச்சுக்கிட்டானா? இனி இவன் நமது அடிமைகளின் ஒருவன். என்ன யோசிக்கிற? ஏய், என்ன ரொம்ப சவுண்ட் விடுற? ஜாஸ்தி பேசுன, எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன், இங்க இருக்கிற டிவில கனெக்ட் பண்ணுவேன். ஐயோ. கல்யாண மண்டபமே உன்னை பார்த்து காரி தொப்போம். ஏடா கூடமா மாட்டின்ட்டனே. பணம் கொடுத்தா பலானதெல்லாம் அழிச்சிருவேடா. நோ சான்ஸ். அப்படின்னா நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த ராஜா உன் கஸ்டடியில தானே இருக்கான். ஆமா, ஏன்? அது இந்தா குவார்டர் அடிச்சு குபுராம ஹெல்த்த பாத்துக்கோ. சரிங்க முதலாளி. யாரா இது? கருப்பா இருந்தா நல்ல கிளையா ஆமாண்ணா. இருக்கல. நீ முந்திட்டா நோக்கு, நான் முந்திட்டா நேக்குடா. போடா பேக்கு. நான் ஏற்கனவே முந்திட்டேன்டா. அப்படியா? எப்படி நான் மண்டபத்துக்குள்ள மடக்கினேன்? இவன் என் ஆத்துக்காரிடா. மண்ணிய கூட்டிட்டு போங்கோண்ணா. நீ திருடுவேன். வாடி. இத்தனை நாள் உன்னை தனியா மஞ்சள் கயித்துல போடாம தாலியை செயின்ல போடுறதுகள் ஒரே கன்ஃபியூஷன். டேய் அம்பி, இங்க வாங்கோ. என்னம்மா? நீ என்ன பண்ற? ஒரு பட்டு வெட்டி ஒரு பட்டு சட்டை வாங்கி வாங்கி உன்கிட்ட வேலை பாக்குற ராஜாவுக்கு போட்டு அந்த மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்து விடுறதா? இந்த மாதிரி ஈனமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த அம்பி துணை போக மாட்டான். 10 நிமிஷம் தான் அந்த ராஜா இங்க பட்டு வெட்டியோட இருப்பன் இருப்பன். எனக்கு மட்டும் பட்டி வெஸ்ட் பட்டி சட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தெய்வ முதலாளி. தெய்வம். எல்லாம் ஒரு வேண்டுதல் தான்யா. என்ன வேண்டுதல்? திருப்பதி பெருமாளுக்கு பட்டு வேட்டி சாத்திரதா வேண்டிட்டு இருந்தேன். நேக்கு டைமே கிடைக்கலடா. அதனாலதான் மொத்தமா தூக்கி உண்மையில சாத்திட்டேன். போதுமா? எதுக்கு டைம் கிடைக்கும்? எல்லாம் நேரண்டா. எல்லாருக்கும் பிரம்மன் நெத்தியில எழுதுவன். ஆனா என்ன மட்டும் குனிய வச்சு முதலாளி நிமித்தி முதுகுல எழுதிட்டான். இடம்பத்தலையா? போதுமா? வந்து தொலை. முதலாளி என்ன என்ன முதுகுல என்ன எழுதுனா? தெரிஞ்சுக்கணுமோ? அங்க பாரு, போய் நீயே பாத்து. பட்டு வெட்டி ஷர்ட்ல நீ ராஜா மாதிரி தான் இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன முறைச்சு பாத்தியா இல்லையா? பார்த்து ஆனா முறைச்சு பார்க்கலங்க. அப்ப சைட் அடிச்சியா? ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்
என்ன பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி இல்லையா? இருக்கீங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வரணும், லவ் வரணும். நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது லவ் வந்திருக்கணும். புரியுதா? ஆச்சா ஆச்சா ஆச்சு முதலாளி. இன்னும் ஆகலன்னு சொல்லு. ஆச்சா ஆச்சா. இன்னும் ஆகல முதலாளி. ஐயோ இன்னும் ஆவலையா? ஏய் கிட்ட வா. ஐயோ என்ன நடக்கிறதுனே தெரியலையே. பரவாயில்ல பாத்துருவோம். சின்ன ஓட்டையா இருக்கே, சரியா தெரியலையே. மாமா ஐயோ உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பாக்குறேன்? ஜெமினி சர்க்கஸ்ல மரண கிணறுல பைக் ஓட்டின்னு இருக்கா. போடா ராஸ்கேல். என் கண்ணை பாரு. ஏதாவது தெரியுதா? என்ன? உங்க கண்ணுக்குள்ள பாப்பா தெரியுது. ஐயோ நீ சரிப்பட்டு வர மாட்ட. கனெக்ஷன் கொடுத்திருக்கேன், இனிமே லவ் வரும். போடா. 1 1.5 ராகு காலம் 2 2.5 யமகண்டம். என்னடா இது? பூவை தோல்ல தொங்க போட்டுக்கிட்டே உள்ள இருந்து வர்றியே, என்னடா நடந்துச்சு? ஐயச்சி ஏன்டா இப்படி எச்ச பண்ற? ரொம்ப நன்றி முதலாளி. நன்றியா? எதுக்கு நன்றி? ஏன் நன்றி? உனக்கு தெரியுமே உள்ள என்னமா நடந்துச்சு? அவ்வளவு நடந்துருச்சாமா? அடி பாவிங்களா, முதலாளியா இருந்த என்ன காவக்காரனாக்கி என் தொழிலையே மாத்திட்டீங்களே. ஸ்டாப் 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 ஸ்டாப். வா வா சீக்கிரம் வா, வண்டியை போட்டு வா. இங்க வா. வாட் இஸ் திஸ்? நீங்க தான் வண்டியை போடுன்னு சொன்னீங்க. வண்டியை போடுறதா இப்படிதான் போடுறதா? நிப்பாட்டி ஸ்டாண்ட்ல போட்டுவான்னு சொன்னேன். போ. வண்டி எந்திரா. தெளிவா புரிய வைக்கலாம் இல்ல? என்னத்த இதுக்கு மேல தெளிவா புரிய வைக்கிறது? அபிஷ்டு. வாங்க அம்பி ஐயா. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? அவரை மட்டும் அனுப்பிச்சுக்கலாம்ல. அவளெல்லாம் அனுப்பலாம். இந்த காலத்துல செர்வெண்ட்டை நம்ப முடியறதே இல்ல. நாமளே கண்குத்தி பாம்பா செர்பெண்ட் மாதிரி பக்கத்திலே இருக்க வேண்டியதா இருக்குது. அதான் நானே வந்துட்டேன். இடையெல்லாம் சுத்தமா இருக்கணும். என்ன திடீர்னு சுத்தத்தை பத்தி கேக்குறீங்க? சுத்தம் என் உயிரோட ஒட்டி பிறந்தது. என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, காலையில எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டேன். அதான் மசில ஒரு தடவை மடக்கி நீட்டேன். அது மெகா சவுண்டா வந்துடுச்சு. வழக்கமான காய்கறி தானே? ஆமா ஆமா. 10 கிலோவா நிறுத்துறவா? இல்ல 5 கிலோவா அளந்து போடுங்க. நேக்கு 5 தான் ராசியான நம்பர். கத்திரிக்காய் இன்ட்ரோடியூஸ் பண்றியா? ஏய் பேன் குனிஞ்ச அப்படின்னா காந்தம் கீழே விழாம இருக்கான்னு பார்த்தேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? ஓகே இதெல்லாம் காட்டு. ஒரு பேப்பர் எடுத்து என்ன வாங்குறோம் என்ன அமௌண்ட்னு எழுத. எழுது. ரைட் ரைட். அண்ணாச்சி மொத்தமா என்னாச்சு கூட்டி கணக்கு சொல்லுங்க. அம்பியர கூட்டம் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா நான் ஒண்ணு கணக்கு போடுறதா எனக்கு வியாபாரம் பாதிக்கும். சரி இத அவர் எழுதினார்ல, அதை கூட சொல்லுங்க. இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்? இதெல்லாம் புரியாது உங்களுக்கு. என்ன பெரிய அணுசக்தி ஒப்பந்தமா புரியாதுங்கிற? காய்கறி கணக்கு தானே, குடியா. கொடுக்க மாட்டேன். யோ இப்ப நீ குடுக்கற உன் வேலை போயிடும். கொடுத்தா உங்க மானம் போயிடும். மானம் போனா போகுது. போ சீக்கிரம் படிச்சு கணக்கு முடிச்சு கொடுங்க. கிளம்புறோம். கத்திரிக்காய் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 20 ரூபா. அவரைக்காய் அளந்தது 10 கிலோ, அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 30 ரூபா. இதை இல்லாம எழுதி வச்சு. வெங்காயம் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம். யோ இல்லையா? சொல்லியா? என்னையா அது? எதை சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஓட்டணும் சொல்லவா? இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா? இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்ட சொல்லவா? எதை சொல்றீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஏயா வந்ததும் சுத்தத்தை பத்தி வாய் கிளிய பேசுன. வேற எது கிளியணுங்கிறேன்? இப்ப எது கிளியுதுன்னு பாரு. ஏய் முனுசாமி, மாடசாமி, குப்புசாமி. யார்? நல்லி குப்புசாமியா? இல்ல உன் நல்லி எலும்பு எடுக்க வர குப்புசாமி. ஐயோ இவ வேற நடுவாடு. வெயிட்டிங்கா? போலாமா? ஒரு நிமிஷம். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா.
வா கை தாங்கலா கூட்டிட்டு போ எம்மா என்னாச்சு முதலாளி? தக்காளி பிதிங்கி கொடுத்துடா முதலாளி யாருங்கானு நீர் வடை காபி இட்லி பூரி பொங்கல் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். ஆ. உங்க ஐட்டங்களை பல கலை வீட்டுல சப்பு குட்டி சாப்பிட்டுருக்கேன். சப்பு நீங்க கொட்டிருக்கீங்களா? ஒரு சமையல் சக்கரவர்த்தி தேங்க்யூ சார். நான் உங்க ஃபேன் சார். ஃபேன் Yeah. ஏன் விசிறி சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே எவ்வளவு வேணாலும் இது போடுறேன். எங்க டாடிக்கு, கஜக் கஜக் இது எங்க மம்மிக்கு, கஜக் கஜக் இது எனக்கு. கஜக் 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 இந்த கஜக் வேணாம். ஓ சார் ஸ்மைல் ப்ளீஸ். கஜக் கஜக். தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். இப்பத்துல இருந்து நீங்க எங்களோட பேங்க் கஸ்டமர். லோன் அமௌண்ட் 5 lakhs எப்போ வாங்கிக்கிறீங்க? லோனா லோனா டேய் இவ்வளவு நாளா போன்ல தான் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தேள். இப்ப கையில பேக்கோட ஸ்ட்ரைட்டாவே வர ஆரம்பிச்சிட்டேடா. லோன் வாங்குற வரைக்கும் சாஃப்ட்டா டீல் பண்ணுவேள். நாங்க கட்ட முடியாம திரண்டிருக்கச்சே அடியாட்களை விட்டு அடிச்சு வசூல் பண்ணுவீங்களடா. உங்களால தமிழ்நாட்டுல எத்தனை ஃபேமிலி நடுத்தெருவுல மென்டலா திரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமாடா? அதான் டிகே 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 பேங்கோட ஸ்பெஷாலிட்டி. டிகே டிகே டிகேனா என்னடா மீனிங்? தொல்லை கொடுத்து தொலைச்சு கட்டுற பேங்க். இப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. ஆ. போட்டோஸ் எடுத்தாச்சு. ஐயையோ. ஃபார்வர்ட்ஸ் ஓவர். டேய் டேய் இது ரொம்ப அநியாயமா இருக்குடா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துடவே மாட்டேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆ. எங்கால் கலெக்ஷன் வரும்போது நீங்க பணம் கட்டலனா கோர்ட்டு கேஸில் பல கேவலங்கள் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்டு கேஸ் கேவலமா? இப்ப நான் என்னடா பண்ணணும் உனக்கு? உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆமாடா. ஒரு 5000 ஹேண்ட் லோன் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களை எஸ்கேப் பண்ணி விடுறேன். 5000 ஹேண்ட் லோன் வேணுமா? ம். கொடுத்து விடுறேனே. இது ஹேண்ட். ஓகே. இப்ப குடுக்கறேன் பாருடா லோன். ஐயோ அம்மா ஐயோ அப்பா லோனே ஐயோ ராஸ்கல். ராஜா எனக்கு அங்க அவ்வளவு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. நீங்க கரண்டியை வச்சு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்க. வேலைய பாரு. எனக்கு மூட் அவுட். என்ன மூட் அவுட்? முதலாளி முதலாளி இங்க இருக்கேன் நானு. சொல்லு என்ன மூட் அவுட் உனக்கு? நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் மேல? இங்க வேலை செய்யற பசங்க மேல. அதுக்கு பேரு கம்ப்ளைண்ட்ல போட்டு கொடுக்கறது. எங்க போட்டு கூட பாப்போம். ராத்திரி டூரிங் டாக்ஸி போயிட்டு பலான படம் பாத்துருக்காங்க. ஏதோ சின்ன பசங்க பாத்துட்டு போறாங்க. உனக்கு எங்கடா நோவுறது? என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல. அதான பார்த்தேன். அந்த உனக்கு போய் வேலைய பாருடா. முதலாளி என்ன? இந்த பொம்பளைங்களை படம் எடுக்கிற மாதிரி ஆம்பளைங்களுக்கு நிர்வாணமா படம் எடுத்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போதாமே. ஆம்பளைங்களையா? எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன். சேட்டண்ட சேட்டைகள் டைரக்ஷன் குஞ்சச்சன் 11 மணிக்காட்சி. எது எது அந்த கேமராக்காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும். இவனை வச்சே அந்த சிடி மேட்டருக்கு வைக்கிற ஒரு ஆப். சாதாரண கிங்கா இருந்த அந்த ராஜாவை ஆக்ஷன் கிங்கா மாத்துறதே இந்த அம்பி ஐயர் தான். அவனுக்கு முறுக்கு சுட மட்டும் நான் கத்து கொடுக்கல, கம்பு சுத்துறதுக்கும் கத்து கொடுத்தேன். இப்ப அவன் என்ன பெருசா பண்ணி கிழிச்சுட்டேன். அந்த கைதியோட கைய ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு முறுக்குனேன். அப்படியே ஏர்ல சொமர்சால்ட் அடிச்சு அவன் முதுகுல நச்சுன்னு உட்கார்ந்தேன். கிளம்பிடுத்தா உங்களுக்கு டவுட்? அதுக்குள்ள லுக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களே. இது குடுமி இல்ல, டைம் பாம்புடைய திரி. வெறும் குழந்தைகளோட உட்கார்ந்து ஜெட்டிக்ஸ் பாக்குற ஐயர் நான் இல்ல. ஆர்டிஎக்ஸ் பாம்போட விளையாண்ட கை இது. இவ்வளவு ஏன் இன்ஃபேக்ட் நம்முடைய நாட்டோட ராணுவ தளவாடங்களே என்னுடைய அப்ரோச்ல தான் இருந்துட்டே இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல நான் இப்ப டெரர் தெரியுமோ என்னுடைய அப்ரோச். போலாமா? மாமா எங்க போலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு மாமா ஸ்டேஷனுக்கெல்லாம்? ஏதோ ராணுவ தளவாடங்கள் அப்ரோச்னு சொன்னீங்க. அப்ரோச்சா? காக்ரோச்ச பார்த்தாலே நான் பயந்து பல மைல் ஓடுவேன் மாமா. அப்ப ஏன் அப்படி சொன்ன? சும்மா இந்த ஃபிகர்களை பிக்கப் பண்றதுக்காக பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ராஜாவுக்கு எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் மெஸ்ஸு கிளம்புறேன். 4 மணிக்கு போடணும். ஆமா. இல்ல மிளகா பஜ்ஜி போடணும். என்ன விட்டுருக்கோ? நானும் ஒரு வாரமா பாக்குறேன் இந்த பஜ்ஜியை யாருமே டச் பண்ண மாட்டேன்றாளே. வாங்கோ ஜெகதீஷ் அண்ணா. போட பாத்தேடா? பாத்துட்டேடா. நீங்க எல்லாம் இப்படி ஃபேமிலியோட என் மெஸ்ஸுக்கு வர்றது என்னோட பாக்கியம். அது ஏன் பாக்கியா? உன் பாக்கியன்ற? ஓ மாமி பேரும் பாக்கியமா? சாரி தெரியாம பட்டு கொடுத்து தள்ளிட்டு போகோ. கூட்டிட்டு போகோ. மசால் தோசையை 10 சாப்பிடுறாங்களே. ஜெகதீஷ் அண்ணா இப்ப 1100 ஆச்சு. பழைய பாக்கி 600 கொடுத்துட்டு போங்க. 1700 ஆம்புட்டி அக்கவுண்ட்ல வச்சுங்க. அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். ஜெகதீஷ் கண்ணா போர்ட படிச்சுட்டாரே உள்ள போறேன். பார்த்தேன். கடன் நட்பை முறிக்கும் அதானே? ஆமா. நம்ம நட்பு முறியாம ஒடியாம ஸ்டெடியா டிராவல் ஆகணும்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. ஆமாங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. நான் பே பண்ணிட்டு போனேன். ஜெகதீஷ் கண்ணா யோ அம்பி ஐயர், நீ ஓனர், எது வேணாலும் கேட்கலாம். இவன் வேலைக்காரன். இவன் எப்படி
பாக்கு யார் அவன்? ஜெகதீஷ், 25 வருஷமா என்னோட ஃப்ரெண்டு. நீ நேத்து வந்த சர்வெண்ட். நீ எப்படி பேசலாம்? எதா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு எடுத்துக்குவோம். வாயப்புத்து, கைய கட்டு. அப்பா அம்மா கட்ட விரலையோ போட்டுட்டாரே. தள்ளி நில்லுப்பா, போப்பா. ஜெகதீஷ் அண்ணா பே பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா துண்டு போர்டுல 2 வார்த்தையை போட்டுட்டு நம்ம நட்புக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிட்டால நீ. ஓட எழுந்தே நீதானே அண்ணா. ஏன்னா விரிசல் விழ போகுது? அமௌண்ட்டை கொடுத்துட்டா விரிசல் விழாதுண்ணா. வேண்டாயா ஏன்? விடியா எப்ப நீ கடன் வச்சா நட்பு முறியும் எழுத்து மூலம் அறிக்கைட்டியோ அறிக்கை விட்டா அப்பவே ஒரு புறம் நெஞ்சு வெடிச்சிட்டியா? வேண்டாயா நட்பு, வாங்கயா போலாம். அப்பா ராஜா, முதலாளி இப்பவாவது இங்க வர்றியாப்பா? கூப்பிட்டீங்களா முதலாளி? கூப்பாடே போட்டேன்ப்பா. டோர்மேட்டை மிதிக்கிற மாதிரி இத்தனை பேர் மிதிச்சுட்டு போறாளே. ஆக்ஷன் கிங் நீ, ரியாக்ஷனே கொடுக்காம நிக்கிறியப்பா. ஒன்னும் பேச வேண்டாம்னு நீங்க தான் உத்தரவு போட்டீங்களே முதலாளி. நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸா? ரொம்ப புகழாதீங்க முதலாளி. இருக்கட்டும் இருக்கட்டும். டாக்டர்கிட்டயாவது கூட்டு போறியாப்பா? கூட்டு போறேன். வாணியம்பாடியில அக்பர் ஒரு டாக்டர் இருக்கிறாராமே. டவுசர் இல்ல முதலாளி, கவுசர். ஏதோ யார் நீ? பில்டப் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன தெரியல? கரண்டியா சாம்பார் இலி குடிச்சியே. அம்பி தானே? ஆமா. ஏன் வந்த? ஏன் வரமாட்டேன்? நீ போனதோட என் அதிர்ஷ்டமும் என்ன விட்டு போயிருச்சு. ஊருக்குள்ள மெஸ் நடத்த முடியல. அவன் அம்பி எம்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊரை சுத்தி கடன், அதான் கம்பி நீட்டிட்டேன். உன்னை நம்பி வந்துட்டேன். என்ன வச்சுக்கிறதோ வச்சுக்காதோ உன்னோட இஷ்டம். ஏன்னா நான் மானஸ்தேன். அப்போ ஒன்று செய், ரைட்ல போய் லெஃப்ட் திரும்ப. அங்கதான் உன் இடம் இருக்கு. அது ஏசி ரூம் தானே? இல்ல, மாடிப்படி கீழே போய் தங்கிக்கோ. அதான் உன் இடம். என்ன இஷ்டம் இல்லையா? இருக்கு. இந்த மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். நான் போறேன். அங்க எங்க போற? வேற எங்க போறேன்? யூ டர்ன் பண்ணு. இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே? ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. நீ ஏன் காமெடி பண்ற? அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். சரி வா. தோர, உன் கதையை கேட்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுப்பா. எவ்வளவு பெரிய ஆள் நீ. என்கிட்ட போய் சர்வெண்டா வேலை பார்த்துருக்கிறியே. அதை நினைக்கும் போது குடிக்க தோணுது இல்ல? இல்லப்பா, மோர் கிடைக்கலன்னு அப்படியே ஒரு பீரை வாங்கிட்டேன். வெயில் வேற, அதான் குடிக்கலாமான்னு உங்ககிட்ட. அது ஏன் என்கிட்ட கேக்குற? இனி எதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டே செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு? ஓவர் ஸ்பீடு புரியாது. ஏன்பா வண்டியை ஓரம் கட்டு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட். முடியாது, எனக்கு அர்ஜென்ட் தான். உனக்கு ஒன்னா ரெண்டா? ஒருத்த வாங்க போறேன். சரி விடு, நீ அடக்கிக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதான் காலியா இருக்குதா? கர்மண்டா. மடை தீரந்து பாயும் நதி அலைனா. பாட்டு வேறையா? சிச்சுவேஷன் சாங்பா. வெக்கமே இல்லாம என்ன சின்ன பசங்க மாதிரி. சிச்சி, இயற்கை உபாதைகளுக்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் தெரியாதுப்பா, தெரியாது. ஐயோ, இது ஏன்டா வராரு? என்ன ஓவர் ஸ்பீடு? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். நான் ஒன்ன கேட்கல, அவனை கேட்டேன். சார் பேச மாட்டாரோ? அர்ஜென்ட் அவர்தான் சொன்னாரு. ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லா இருக்கே. இல்ல சார், பெட்ரோல் ஏதாவது லீக் ஆயிருக்கும் சார். வேற அங்கனே மறைக்கிற? அது ஒண்ணும் இல்ல சார். ஓ பீரா? இல்ல சார், குடிச்சிட்டே வண்டி ஓட்டுறீங்க? இல்ல சார், அவர் ஓட்டுறாரு, நான் தான் சார் குடிக்கிறேன். ஷட் அப் ராஸ்கல். குடியாத. இது எதுக்கு சார் உங்களுக்கு? குடுக்குறியா கேஸ் புக் பண்ணவா? கேஸ்லாம் வேணாம் சார், இந்தாங்க சார். இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத பார்த்தேன், லைசன்ஸை கேன்சல் பண்றேன். போங்கயா. அப்பாடா, டியூட்டி முடிஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நானே வாங்கலாம்னு நினைச்சேன். அதிர்ஷ்டவசமா அவனே கொடுத்துட்டு போறான். இந்த மாதிரி அசைன் பண்ணாதன்னு சொன்ன, கேட்டியா? கேட்கலதான், ஆனா பாட்டில் இருக்கதா அவரு கேட்பாரு, எனக்கு தெரியாதேப்பா. டேய் டேய், வண்டி நிறுத்துடா. என்ன மறுபடியும் வராரு? கண்டுபிடிச்சிட்டாரா? கீழ இறங்குடா. ஏன்? நீ போ. துரை, துரை. இப்போ எனக்கு ஒரு பீர் கொடுத்தல்ல? ஆமா. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? எதுக்கு சார்? போத சும்மா கிர்ன்னு ஏறுதியா? அப்படின்னா நீங்க அதை குடிச்சிட்டீங்களா சார்? ஆமா சார், நீங்க ஒரு நம்பர் 1 குடிகாரர் சார். ஏன் இந்த விரல காட்டுறேன்? இல்ல சார், இந்த விரல தான் சார் காட்டணும். கிடைக்குமா கிடைக்காதா? இன்னும் 1 hour வெயிட் பண்ணாதான் சார் கிடைக்கும். பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டு போறேன். நான் இருந்தாதான் நீ வாங்கவே முடியும். என்ன சொல்றேன்? சார், நீங்க குடிச்சது பீர் இல்ல சார், வேற காத கொண்டாங்களே. ஓசியில கிடைக்குதுன்னு உடனே அடிச்சீங்களே சார். சரி விடுங்க, இயற்கை மருத்துவத்துல இதுவும் உண்டு சார்.